மரணம் அடைந்திருந்தாலும் எங்கள் கலை உலகுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்றே சொல்லலாம். அவர் தயாரித்த படங்கள் எல்லா படமே ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிச்சு. எம்ஜிஆர் அவர்களோடும் சரி, ரஜினி சார் அவர்களோடும், கமல் அவர்களோடும் எல்லா படமுமே, அவர் எடுத்த அத்தனை படமுமே மிகப்பெரிய வெற்றி படங்கள். அவர் மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு, ரொம்ப பிரமாதமாக கதை விவாதம் பண்ணுவார். அவருக்கு அந்த கமர்ஷியலாக ஜனங்களுக்கு என்ன தேவை, எப்படி இந்த படம் போய் சேரணும் அப்படின்றதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ரஜினி சார் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பணக்காரங்கிற படம். அந்த பணக்காரன் படத்தில் அவரோட உட்கார்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணது, அவரோட சீன் விவாதம் பண்ணது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிக்கு இவர் எவ்வளோ பங்கு அளிச்சிருக்காருன்றது எனக்கு அதில் தெரிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு படத்தை பற்றி சொல்லுவார். இந்த படத்தில் நான் எப்படி பண்ணேன், அந்த படத்தில் நான் எப்படி பண்ணேன், மூன்று முகத்தை எப்படி நான் அப்படியே மாற்றினேன். அவர் ரஜினி சாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் பூராவுமே இவருடைய படமாக இருக்கும். அதாவது மூன்று முகமாகட்டும், பாஷா ஆகட்டும், பணக்காரன் ஆகட்டும், எல்லாமே இவருடைய படங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இவருக்கு கமல் அவர்களுக்கும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக, மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். அதே மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப கிளாஸாக, அவருக்குன்னு ஒரு தனி தன்மையை வச்சுக்கிட்டு ரொம்ப க்ளீனாக ப்யூராக வாழ்ந்த ஒரு மனுஷன். அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 84 ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் சிஎம் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இவராக இருந்தால் கூட அது மிக ஆகாது. அந்த அளவுக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ணார். ஒரு தலைவர் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் கூட இருக்கிறவர் எப்படி உழைக்கிறாரு, அந்த உழைப்பு எப்படி பிரதிபலன் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கும்பொழுது எல்லோருமே அவரை நன்றியோடு பார்க்க வேண்டிய விஷயம். அந்த காலத்தில், அந்த நேரத்தில் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் மேன். அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் எப்படி அழகாக ஒதுங்கி, எப்படி அவருக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, அருமையான பிள்ளைகளையும் அருமையான மருமகன்களையும், சத்யஜோதி தியாகராஜன் அவருடைய மூத்த மருமகன். ஸோ ஒரு அற்புதமான குடும்பத்தோட நல்ல நிம்மதியாக வாழ்ந்தார். அவருடைய மரணம் நமக்கு இழப்பாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. நம்ம அதை பாடமாக எடுத்து அதை படித்தாலே போதும், ஒரு க்ளீன் லைஃப்பை நம்ம வாழலாம். எங்களுக்கெல்லாம் ஆரம்பி சாரோட லைஃப் ஒரு க்ளீன் லைஃப். அதை படித்தாலே நாங்கள்லாம் க்ளீனாக இருப்போம். அதனால் அவரையே நான் உதாரணமாக எடுத்து நான் எப்பவுமே அவரை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அவரை பற்றி. ஸோ அவருடைய குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஏஜ் ஆகியிருந்தாலும் அப்பா தான், கணவன் தான். அதை யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ எங்கள் தயாரிப்பாளர், எங்கள் முதலாளி, எங்கள் ஆரம்பி அவர்களை பிரிந்து எங்கள் கலை உலகம் ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு சோகத்தில் இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். ஆரம்பி அவர்கள் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம். அவர் அமைச்சராக இருந்தபோது, அப்போது நாங்கள்லாம் நாடகத்துக்கு புதுசாக வந்தபோது பல எக்ஸிபிஷன் நாடகங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்து, அப்போ புதுசாக வந்த பசங்கன்னு இல்லாமல் அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணியிருக்கார். அப்புறம் திரைப்படத்துறை எல்லாத்தையும் விட ஒரு தாண்டி அரசியலில் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும்போது அதை தாண்டி இறக்கும் வரை அந்த புகழோடையே இருந்திருக்கார். சில பேர் ஒரு பெரிய எதிர்ப்பு வரும்போது அதுக்கப்புறம் காணாத போயிடுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் இதை தாண்டி கம்பன் கழகம், ஒரு நல்ல விஷயங்கள், தமிழுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார். இன்னும் 2 வருஷம் இருந்திருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். 100 ஆண்டு ஆனவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் அவருடைய இழப்பு, அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் நம்மிடையே இல்லை. இந்த 98 வயதில் நம்மை விட்டு சென்றாலும் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கெல்லாம் உதாரணமாக விட்டு சென்றிருக்கின்றார். ஒரு சிறந்த படத் தயாரிப்பாளராக, சிறந்த அரசியல்வாதியாக, திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அதற்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார். அவருடைய அவர் தயாரித்த 2 படங்களில் நான் நடித்திருக்கின்றேன். ஒரு நேர்த்தியான தயாரிப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்தார். அவருடைய தயாரிப்பில் பணம் என்பது 2ஆம் பட்சம்தான். நேரத்தை எப்படி சிக்கனம் செய்வது என்பதில் அவருடைய திட்டமிடுதல் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது.
பல தயாரிப்பாளர்களுக்கு அவர் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார். அவருக்கு என் மனப்பூர்வமான மரியாதை செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டுகின்றேன். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. திரு ஆரம்பி அவர்கள் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு பிதாமகன். எங்களுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவர் அமைச்சராக இருக்கும்போதும் சரி, அவர் அமைச்சர் பதவியில் இல்லாமல் இருக்கும்போதும் சரி, அதாவது ஒரே மாதிரியான இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எந்த ஒரு அரசு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் செல்வாக்கு உள்ளவராக அப்படி ஒரு இது திரையுலக பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார். மிகப்பெரிய லாஸ். அவருடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு பெரிய லாஸோ அது மாதிரி திரை உலகத்துக்கே ஒரு பெரிய லாஸ். மிகப்பெரிய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். எல்லோரும் நாங்கள் கொஞ்சம் சீனியர் பீப்புளெலாம் நேராக வீட்டுக்கு வருவோம். இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரே நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவார். அப்படி இல்லாத டயத்தில் யார்கிட்ட சொல்லி எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுவார். மிகப்பெரிய வழிகாட்டி. அவருடைய இழப்பு திரும்பவும் சொல்கிறார், தமிழ் திரையுலகத்திற்கும் எங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய பெரிய பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை. அவங்கள பற்றி பேசுறதுக்கெலாம் எனக்கு வயசோ எனக்கு தகுதியோ இல்லை. நான் அவங்கள 2 தடவை தான் பார்த்துருக்கேன். ஆனால் அதிகமாக கேள்விப்பட்டது எங்கள் மாமனார் அவினாஷ்மணி அவர்கள் ஒரு பேர் சொல்லுவார், அப்படியா இப்பேற்பட்டவரா இவ்வளோ பெரியவராங்க. அப்போ தான் வேந்திருக்கேன். அரசியல், சினிமா, ஆன்மீகம் எல்லாத்துலேயும் உச்சம் தொட்டவர்கள். இவருக்கு தெரியாதே கிடையாது. சினிமாவை தொட்டாலும் தெரியும், அரசியல் தொட்டாலும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மேலே பண்ணியிருக்காரு. அவருடைய ஆத்மா கடவுள்